ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலனை பற்றியது. ஜனவரி 20 முதல் ஜனவரி 26 வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய தனுசு லக்னத்துக்கு சந்திரன் எந்தெந்த ராசிகளில் எந்தெந்த நட்சத்திரங்களில் பயணிக்கிறாரோ அதனுடைய தாக்கத்தை நாம் எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இது ரெகுலராகவே நம்ம ஒவ்வொரு வாரமும் 12 லக்னங்களுக்கும் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம பிறந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பார்க்குற முறையில் நீங்கள் இதை பார்த்து பயனடைங்கள். முதல் நாளான சனிக்கிழமை அன்னைக்கு மேஷராசியில் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்காரு. காலையில் 8:52 மணி வரைக்கும் அந்த 1ஆம் பாதம். அதுக்கப்புறம் 2ஆம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு சந்திரன் மாறிவிடுவார். இப்போ இந்த 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் ரிஷபராசியில் 2, 3, 4 பாதங்களுக்கு போனாலும் சூரியன் தான் நமக்கு அதிகாரி, கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அதிபதி. அப்போ நம்ம தனுசு லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் இப்போ சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திராடத்தில் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய பேச்சு, அதனால் வரக்கூடிய ஆதாயம், மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து, வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் ஒரு அரசு வழி ஆதாயம், அரசுல ப்ரமோஷன் கிடைக்கிறது, அரசியலில் பிரகாசமாக இருக்கிறது, பதவி கிடைக்கிறது, மற்றும் தந்தை வர்க்கத்தின் வழியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, மேன்மைகள் கிடைக்கிறது, பண முதலீடு அல்லது பண சேமிப்பை பலப்படுத்துவது, இது போன்ற காரியங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலிருந்து 6ஆம் இடமான ரிஷபராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறதுனால ஒரு சில நபர்களுக்கு ஆல்ரெடி சந்திரன் ஏதாவது கெட்ட நட்சத்திரமாக அவங்க ஜனன ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதாவது நம்முடைய பிறந்த ஜாதகத்துல உபநட்சத்திர கான்செப்ட்னு எடுக்கணும். 12 பாவத்துக்கும் உபநட்சத்திரம் எடுக்கணும். அது நட்சத்திர சூத்திர முறையில் கணிச்சு எடுக்கும் பொழுது அதில் 8ஆம் பாவத்துக்கோ 12ஆம் பாவத்துக்கோ சந்திரன் உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த நாளில் நம்மளுக்கு நோய் தாக்கம் ஏற்படும். அதனால் அது கொஞ்சம் அது தெரிந்தால்தான் நம்ம இதில் பார்த்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். அது இல்லாமல் இப்போ தொழில் கிரகமாக வந்திருந்தது 2, 6, 10 அந்த பாவங்களுக்கு நமக்கு சந்திரன் அதிகாரம் பெற்றிருந்தால் இந்த நாளில் நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். பணத்துக்கு பண வரவுக்கு ஆதாயமாக இருக்கும். ஒரு சிலருக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம் போன்ற உயிர் பற்றான பாவங்களுக்கு சந்திரன் வந்திருந்தால் இந்த நாளில் அது மன மகிழ்ச்சியை தரும், உறவுகளுக்கு பலத்தை தரும். அந்த மாதிரி தான் நமக்கு சந்திரன் வேலை செய்வார். அடுத்த நாள் ஜனவரி 22 மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். அதே 6ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் செவ்வாய் போல பலன் தருவார். செவ்வாய் நமக்கு லக்னத்தில் இருக்காரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கூட புதனும் சேர்ந்து இருக்காங்க. அதனால ஒரு உறவுகள் சார்ந்து நம்முடைய தொழில் முனைப்பு, டெக்னிக்கல் மைண்டு இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படும். நம்முடைய ஈடுபாடு நல்லா அக்யூரஸியாக வேலை செய்யும். அப்போ நம்ம சிந்தனையினால நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இது அமையும். செவ்வாய் கிரகம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு சிலருக்கு தன்னுடைய ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ அதிகாரியாக வந்திருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் கோபதாபத்தங்களை தவிர்த்துக்கணும். தேவையில்லாத சண்டைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். மற்றபடி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எதையுமே கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த அர்க்கு இருக்கும். சில நபர்களுக்கு பிடிவாத குணத்தையும் கொடுப்பார். அடுத்த நாள் 23/1/2024 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். நம்முடைய லக்னத்துக்கு 7ஆம் வீடான மிதுன ராசியில சந்திரன் இருக்கார். அப்ப இன்றைய நாள்ல ஒரு திருமண காரியங்கள் பார்க்கறது, வரன் பார்க்கறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வருகை, வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுடைய அல்லது சொந்த பந்தங்களினுடைய தாயார் சம்பந்தப்பட்ட ஒரு சில காரியங்கள், வீடு, வாகனம், இதுக்கான காரியங்கள் இதெல்லாம் நல்ல முறையில் நடக்கும். அடுத்த நாள் புனர்பூச நட்சத்திரம். ஜனவரி 24 காலையில் 6:26க்கு குருவனுடைய நட்சத்திரம் தொடங்குது. குரு நமக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால பூர்வ புண்ணியம் அப்படின்னாலே
ஒரு மனசுல வந்து பாசம், நேசம், குழந்தைகள் அன்பு, பிரியம் மற்றும் தெய்வீக சிந்தனைகள், ஆன்மீக சிந்தனைகள், ஒரு கோவில் வழிபாடு, பக்தி மார்க்கம், உபாசனை, சில பேருக்கு விளையாட்டு, இது மாதிரியான கலைத்துறையில ஈடுபாடு இதெல்லாம் கொடுத்துருக்கு. இந்த நாள்ல வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய திறமை, நம்மளுடைய கலை திறமைகள் அங்கீகாரம் பெற்று அதற்கான ஒரு பாராட்டு வளர்ச்சிகள் நமக்கு தென்படும். அடுத்த நாள் ஜனவரி 25 பூசம் நட்சத்திரம், கடகராசியில சந்திரன் போயிடுறாரு. இப்ப நம்ம தனுசு லக்னத்துக்கு எப்பவுமே 8ஆம் வீடு வந்து கடகராசியா இருக்கிறதுனால எப்பெல்லாம் இந்த 2.25 நாள் சந்திரன் அங்க பயணிக்கிறாரோ அந்த 2.25 நாள்ல புது காரியங்களை நம்ம அவாய்டு பண்ணணும். புது முயற்சிகள் இறங்கக்கூடாது. கவனக்குறைவாக இல்லாம கொஞ்சம் கவனம் பயன்படுத்திக்கணும். பொருள் இழப்பு இல்லாத வரைக்கும் பக்குவமாக பார்த்துக்கணும். இப்ப இந்த நாள் பூச நட்சத்திரமா இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை கொடுக்க வேண்டிய விஷயம் அங்க நடக்காது. ஏன் அப்படின்னா சனி வந்து நமக்கு 3ஆம் வீட்டுல இருந்து அந்த 8ஆம் வீட்டு பாதிப்பை குறைச்சிடுறாரு. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஜனவரி 26 ஆயில்ய நட்சத்திரம். அதே 8ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. புதன் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால சுக்கிரனும் லக்னத்திலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாதனங்கள் மற்றும் வியாபாரத்துல இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி அனைத்து வித வியாபாரங்களுக்கும் அது பலனை கொடுக்கும். ஸோ நன்மையால நாளாக இதை வச்சுக்கலாம். என்னதான் 8ஆம் வீட்டுல சந்திரன் போனாலும் அந்த 8ஆம் வீட்டை பலப்படுத்துற மாதிரி கிரகங்கள் இருந்தாதான் நம்ம யோசிக்கணும். பட் இருந்த போதும் ஒவ்வொரு மாதமும் சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லையும் வம்பு வழக்கு போன்ற பகை பிரச்சனைகள்லையும் மற்றும் உடல் உழைப்பு அல்லது உடல் அலைச்சல் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஜென்ரலா வந்து எப்பவுமே நம்ம அதுல மைண்ட்ல வச்சுக்கணும். இது போக நம்ம ஜனன ஜாதகத்துல 12 பாவத்திற்கு உபநட்சத்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த 7 நாட்கள்ல நான் சொல்ற நட்சத்திரம் நம்மளுக்கு எந்த பாவ அதிகாரியாக வருகிறார், குடுப்பனைப்படி அவர் என்ன பலனை தருவார் என்பதெல்லாம் இந்த சிஸ்டத்துல நீங்க டீப்பா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அடாப்ட் பண்ணும்போது நமக்கு இந்த நிகழ்வுக்கு தான் இந்த நட்சத்திரம் சாதகம், இந்த நிகழ்வுக்கு இது பாதகமாக இருக்கும் என்று முடிவு செய்து நாம ஒரு சில விஷயங்கள்ல ஈடுபடுறது குறித்து நாமளே டிசைட் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான செயல்பாடுகளை எந்த மாதிரியான நட்சத்திரங்களை செய்தா நமக்கு நன்மை தருங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்துவிடும். அது மாதிரி இந்த 12 பாவங்களுக்கும் 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உள்ள தொடர்புல பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தை தவிர 4 பூதங்களும் 3 விதமான இயக்கங்களும் இந்த ஜோதிடத்துல பயன்படுத்தப்பட்டு எந்த கேள்விக்கு எந்த மாதிரியான விளைவை தருகிறது என்பதை நாம் புரிந்து நடந்து கொண்டோமேனால் இந்த ஜோதிடம் வந்து நமக்கு அன்றாட நிகழ்வுகளுக்கும் நமக்கு ஈடுபாடு உள்ள ஒரு காரியங்களை வந்து நன்மையா செய்ய முடியுமா என்ற கேள்விகளுக்கும் சரியான பதிலை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.